ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் திருவியும் செய்யலாம், தேங்காய் பால் எடுத்து செய்யலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, இலை எல்லாம் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 3 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா அதையும் கட் பண்ணி சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். அதை நல்லா வதக்கிட்டு, நான் எதுவுமே இதில் சேர்க்கலை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணிக்கு பதிலாக வெறும் தேங்காய் பால் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. குக்கரில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 2 விசில் வர வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.